ஆனால் சபையினரோ அங்கே நிற்பவரை சிவாச்சாரியராக காணவில்லை. தன் கதையை பாடச் செய்த ஆறுமுகப் பெருமானே சிரித்த முகத்தோடு காட்சி தருவதாக கண்டார்கள். அனைவரும் அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கினார்கள். பொன்னும் மணியுமாய் எடுத்து வந்து அவருக்கு கனகாபிஷேகம் செய்தனர். அப்படியும் அவர்களுக்கு திருப்தி ஏற்படவில்லை. சிவாச்சாரியாருக்கு தாங்கள் செய்தது கடுகளவே என்று எண்ணினர். பட்டாடைகளை அணிவித்து யானை மீது ஏற்றி மேல வாத்தியங்களுடன் 4 வீதிகளிலும் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். அங்கங்கே அன்பர்கள் பூரண கும்பங்களோடு வந்து அவரை வரவேற்று கௌரவித்து ஆசி கோரினர். மாதர்கள் ஆரத்தி எடுத்தனர். கச்சேப சிவாச்சாரியார் அடியார்களுடைய பக்தி வெள்ளத்திலே சிக்கி திக்குமுக்காடினர். அவருக்கு பேச நா எழவில்லை. கண்களில் ஆனந்த கண்ணீரை பெருக்கின. 4 வீதிகளிலும் வலம் வந்து ஆலயத்தில் நுழைந்த அடியார்